ஹேமநிலை பாட்டில் இந்த கதையோட முடிவில் அந்த பையன் இருக்க போகிறதில்ல. எனக்கு முன்னாடியே தெரியும். பாட்டில் இது மாதிரி கதையை சொல்லிட்டாங்க. ஒரு மின்னலை விட வேறு என்னத்தை நம்ம சொல்ல முடியும் அதுக்கு இல்லையா? இருந்தது ஆனால் இல்லை அப்படிங்கிறதுக்கு. அதனால் மின்னலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. டியூன் அதுக்கு இடம் கொடுத்துச்சு. என்தாராங்கும் போது அவர் போடும்போது டியூனை எனக்கு கொடுத்துருந்த போதே தில் தேரா அப்படி தான் கொடுத்துருந்தாரு. கார்த்திக் இந்த மாதிரி சவுண்ட் இருந்தால் எனக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. அவரே ஓரளவுக்கு எனக்கு அந்த முதல் வரைக்கான இதே கொடுத்துட்டாரு, ஓசையை கொடுத்துட்டாரு. என் தாரா வந்துடுச்சு. நீங்கிறது அங்கே வெளிப்படும் போது தான் அந்த பாடல் தனித்தன்மையோடு தெரியும். வெறுமனே அந்த சுச்சுவேஷனை அப்படி நிரப்பிட்டு போனீங்கன்னா இருக்காது. அதுக்காக தான் கண்ணதாசனோட எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் ஒரு சாதாரண காதல் பாடலாக தான் அவர்கிட்ட கொடுப்பாங்க. எங்ககிட்ட எப்படி சொல்கிறாங்களோ, என்கிட்டயோ யோகபாரதி அண்ணங்கிட்டயோ முத்துக்குமார் அண்ணங்கிட்டயோ வைரமுசாவட்டையோ என்ன சொல்கிறாங்களோ அதே சுச்சுவேஷன் தான் கண்ணதாசன் சொல்லியிருப்பாங்க. கண்ணதாசன் அந்த சுச்சுவேஷனை மட்டும் அவர் பார்க்கறதில்ல. அந்த நேரத்தில் லைஃப் ஆஃப் ராம் வந்துச்சு. அதனால் இந்த நொடியில் வாழ்கிறதுல ஒரு மேஜிக் இருக்குது இல்லையா? அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது இல்லையா? சரி, அது இந்த பாட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த படத்தில் நல்வாய்ப்பாக அந்த கதாபாத்திரமும் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருந்ததுனால அவன் நிற்காத கணங்களை எல்லாம் ஒரு ஸ்னாப் மூலமாக நிறுத்திட்டு போகிறாங்கிற ஒரு மேஜிக் இருக்குல்ல, அதுதான் அந்த பாட்டில். அங்கேயும் நான் தான் வெளிப்பட்டிருக்கேன். அன்னை கடைமணி கேட்டுட்டு ஓகே, நம்மளோட காதல் தோல்வி இவர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காப்ல அப்படின்ட்டு. அப்புறம் அந்த 9வது படிக்கும் போது கரெக்டாக ஒரு 9வது முடியும் போது நான் முடிவு பண்ணது என்னென்னா, நான் இவரை மாதிரி ஆக போகிறேன். இதெல்லாம் எந்த முன்முடிவும் எனக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி இலக்கிய வாசிப்போ அல்லது கவிதைன்னு என்னன்னே தெரியாது. பள்ளியில் வரக்கூடிய அந்த செய்யுள் மனம் செய்யுள் மட்டும்தான். அது பாரதியார் தான் பெரும்பாலும் அங்கே இருந்தார்னு நினைக்கிறேன். கண்ணதாசனுக்கு அங்கே இடமே இல்லை. அது உங்களுக்குள்ளே என்ன உணர்வு ரொம்ப கொந்தளிப்பாக தீவிரமாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோ அதை இறக்கிடுங்க மொழியாக. அது மற்றவங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே மீண்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்னு எட்கர் ஆலன் போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய ஒரு சூப்பரான ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது. நான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்போது. இப்போ அது எனக்கு பயன்படுது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு பாடல் எழுதணும் அப்படிங்கிற ஒரு பொறி. அது காரணமாக இருந்தது கண்ணதாசனுடைய பாடல். நிறைய இடங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை கண்ணே கலைமானி அப்படிங்கிற பாட்டு. நான் சினிமாங்கிறது எனக்கு தெரிய வந்தது முதல்ல நடிகர் ரகுவரன் அவரை பார்த்து. அஞ்சலி திரைப்படம். அதில் ரகுவரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தார். ஒரு மாதிரி கண்ணாடி போட்டு நல்லா ஃபங்க்லாம் விட்டு ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு. நான் பள்ளிக்கூடம் படித்தது எங்கள் கிராமத்தில் இருந்து டவுனில் போய் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். அங்கே இருந்த என்னுடைய ஆசிரியர்மார்கள் சில பேர் அந்த மாதிரியான தோற்றத்தில் இருந்ததுனால அந்த ரகுவரனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அந்த அஞ்சலிங்கிற படத்தில் ஒரு தகப்பனா ஒரு மனிதனாக அவர் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாப்புல. அதனால் முதல்ல எனக்கு சினிமா அப்படின்னா எனக்கு நடிகர் ரகுவரன் தான். சேகர் கதாபாத்திரமாக சொல்லணுன்னா அஞ்சலியில் வர சேகர் ரொம்ப ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தினாப்புல. அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா. அதன் பிறகு ரொம்ப ஆழமாக சினிமா அப்படின்னா எனக்கு நடிகை ஷோபா. இவங்க 2 பேர் தான் எனக்கு முதல் அறிமுகம் சினிமா அப்படின்னா. ஊரில் சேலத்தில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் ஒரு 7வது 8வது இருக்கும்போது, 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு காதல். அந்த காதல்லேருந்து ஒரு அந்த வயசில் வந்தது காதலே முதல்ல கிடையாது. அது ஏதோ அந்த பெண் உடல் மேலே, அந்த பெண்ணுங்கிற ஒரு பால் மேலே ஏற்படக்கூடிய ஒரு பால் கவர்ச்சி. அதெல்லாம் இப்போ தானே தெரியுது. அப்போ அதெல்லாம் தெரியாது இல்லையா? அது சரியாக இப்போ எடுத்துக்கொள்ளவும் தெரியாமல், சரியாக எப்படி பேசணும்னு தெரியாமல் அது பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதை ஒரு தோல்வியாக அந்த மனம் எடுத்துக்கிட்டு அப்படியே பாடலை கேட்க ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சமூகத்தில் மட்டும்தான், இல்லை இந்திய சமூகத்தில் மட்டும்தான் சோகத்துக்கு மிக நெருக்கமாக திரைப்பாடல்கள் இருக்குது. அது நான் நோட் பண்ணது. மற்ற எல்லா இடங்கள்லையுமே பெரும்பாலும் ஏதாவது ஒரு இலக்கியத்தை வாசிக்கிறது உண்டு, அல்லது ஒயின் ஷாப் போய் குடிச்சிட்டு சோகனை இது பண்ணிடுவாங்க. தமிழ் சினிமாவில் மட்டும்தான் ரொம்ப பொறுமையாக சோகத்தை உள்ளே வச்சுக்கிட்டு, துயரத்தை உள்ளே வச்சுக்கிட்டு பாட்டை கேட்டு எண்ணெய் ஊற்றுறது. அப்படி நானும் அந்த டைமில் டி ராஜேந்தர் பாட்டு,
கண்ணதாசன் அவர்கள் பாட்டு தான் பெரும்பாலும். ஏன்னா எங்கள் கிராமம் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி கிராமம் வேறையாக மாறி இருக்கு. பெரும்பாலும் கண்ணதாசனுடைய பாடல், அதாவது வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிராமங்கள் அப்போ ரொம்ப நிறையா இருந்தது. இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கண்ணதாசன் பாடல் கேட்க ஆரம்பித்து கண்ணே கலைமானை வந்து அடையிறேன் நான். கண்ணே கலைமானை கேட்டுட்டு ஓகே, நம்மளோட காதல் தோல்வி இவர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காப்புல அப்படின்ட்டு. அப்புறம் அந்த 9வது படிக்கும்போது கரெக்டாக ஒரு 9வது முடியும் போதில் நான் முடிவு பண்ணது என்னென்னா, நான் இவரை மாதிரி ஆக போகிறேன். இதெல்லாம் எந்த முன்முடிவும் எனக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி இலக்கிய வாசிப்போ அல்லது கவிதையோ, கவிதைன்னு என்னன்னே தெரியாது. பள்ளியில் வரக்கூடிய அந்த செய்யுள், மனன் செய்யுள் மட்டும்தான். அது பாரதியார் தான் பெரும்பாலும் அங்கே இருந்தார்னு நினைக்கிறேன். கண்ணதாசனுக்கு அங்கே இடமே இல்லை. ஆமாம், அப்படி தான் ஆரம்பித்தது. ஒரு விட்டேத்தியே அங்கேருந்து கிளம்பி தான் வந்தேன். கண்ணதாசன் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்ட்டு. எந்த ஒரு முன்முடிவும் இல்லை, எந்த தயாரிப்பும் இல்லை, மனப்பக்குவமே இல்லை. 9ஆம் வகுப்பும்போது என்ன தயாரி இருக்க போகுது இல்லையா? அதனால் ஒரு வேகத்தில் கிளம்பி வந்தது தான். இங்கே வந்துட்டு மீண்டும் பேக் அடித்தேன். நீங்கள் வந்து அந்த ரியாலிட்டிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஒரு சென்னைங்கிறது பெரிய இடம் போல் இருக்குது, இங்கே சினிமாங்கிறது அதுக்கு மேலே பெரிய இடம் போல் இருக்குது, நான் பாட்டு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் திரும்பி போகும்போது நான் இன்னும் ஆழமான ஒரு தீவிரமான வெறியோடு தான் கிளம்பி ஊருக்கு போனேன். திரும்பி இங்கே வந்தோம்னா மீண்டும் திரும்பி வீட்டுக்கே போகக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி தான் மீண்டும் ஊருக்கு போய் முடிஞ்ச வரைக்கும் படித்தேன். +1 முடிச்சிட்டாச்சு. +2 போகிறேன். ஆனால் என் மனசு வந்து அந்த பக்கம் உட்காரல. நான் சினிமாவை நோக்கி அல்லது பாடல் நோக்கி வரத்துக்கு பாடல் எழுதுவது கண்ணதாசன் ஒரு காரணம் எப்படியோ, அதே மாதிரி வேறு 2-3 சமூக காரணங்கள் உண்டாங்க. அங்கே இருக்கிற அந்த கல்வி முறை, ஆங்கில வழி படித்தேன் நான். இங்கிலீஷில் தான் பேசணும்பாங்க. நான் இருக்கிற இங்கிலீஷில் பேசணும். தமிழ்நாட்டில் ஸ்கூல் வச்சுருக்கேன், தமிழில் தான் நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு அந்த வயசுக்கே ஒன்று இருந்தது. கட்டுப்படுத்தி ஒன்று நம்ம கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த வயசில் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். இன்னொன்று, என்னுடைய குடும்பம் அப்போ தான் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து அல்லது லோவர் கிளாஸ்லேருந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ்க்கு வருது. அந்த கீழ்மட்டத்தில் இருந்து ஒரு இடைநிலைக்கு வரும்போது இல்லையா, நம்மளுடைய மனநிலையிலும் பெரிய மாற்றம் ஏற்படுது. இந்த சமூகம் நம்மளை பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது. நாம் அவங்கள பார்க்குறது, யாரெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வர்க்கம் நம்மளை முடிவு பண்ணுறது. இதெல்லாமே அந்த வயசில் இந்த டெர்மினாலஜியில் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் என்ன கேட்குறேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஓட்டு வீட்டில் குடியிருந்தோம், ஒரு மாடி வீடு கட்டுறோம். எங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன், ஓட்டு வீட்டிலேருந்து மாடி வீடுக்கு நான் மாறுறோம், அந்த ஓட்டு வீட்டு ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்து வைக்க மாட்டீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் முதல் சண்டை அப்போ தான் ஆரம்பிக்குது. புதுசுக்கு வந்தோன்னே பழசு மறந்துடுவியா அப்படின்னு நான் கேட்குறேன். இது எல்லாமே இன்னொரு காரணம், நான் அந்த ஊரில் இருக்க முடியாமல் இருக்கிறதுக்கு. ஒன்று, அந்த ஊரில் நான் இருக்கக்கூடாது. நம்ம காஃப்கா சொல்கிற மாதிரி, ஃப்ரான்ஸ் காஃப்கா, எங்கே போகணும்னு தெரியாது, இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு இல்லையா, ஒரு கதை இருக்கு இல்லையா, குட்டி கதை. அந்த மாதிரி இங்கேருந்து நான் கிளம்பிடணும். அதற்கெல்லாம் இந்த 3 காரணம். முக்கியமான காரணம், நான் சென்னைக்கு தான் போகணுங்கிற டெஸ்டினேஷன் ஏற்படுத்தி கொடுத்தது கண்ணதாசன். அப்படி தான் வந்தது. இங்கே வந்த பிறகு தான் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அது இப்போ நீண்ட நெடிய மரபு கொண்டதாக இருக்குது. கவிதையில் ஆரம்பித்து கதைகள் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இன்றைக்கி சினிமா வரைக்கும் இருக்குது அந்த மரபு. அதன் பிறகு சினிமா துறைங்கிறது அது வேறு மாதிரியான ஒரு மெக்கானிஸில், மாடர்ன் டைம்ஸில் சாப்ளின் போய் மாட்டுவோம் அப்படி, அந்த மாதிரி நான் இங்கே வந்து மாட்டி என்னடா இப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்ட்டு கைகாலெலாம் உள்ளே கொடுத்து தான் அப்படி தான் ஸ்டார்ட் ஆனது. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த வெறின்னு ஒன்று இருந்தது இல்லையா, என்னோடய முதல் டீச்சர் கண்ணதாசனாக இருக்கிறதுனால எனக்கு அது மட்டும்தான் வந்துச்சு. இன்னொன்று, ஒரு 2-3 பாட்டு எழுதின பிறகு எனக்கு என்ன முடிவாயிடுச்சுன்னா, நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தீவிரமாயிடுச்சு. இங்கே சென்னை வந்த பிறகு எல்லா சிற்றிதழ்களிலுமே சந்தா போட்டுட்டு உட்காந்து படிக்கிறதே தான் வேலை. ஊர்லேயும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று படிச்சிருந்தாலுமே தொடர்ச்சியாக தீவிரமாக அந்த சிற்றிதழ்கள்லாம் ரொம்ப எனக்கு நிறைய அறிமுகப்படுத்தி வச்சிச்சு, தீவிர இலக்கியங்களை. அதில் இது நல்ல இலக்கியம், இது கெட்ட இலக்கியங்கிறது என்னோட மனசான சிலதை வந்து எடுத்து வச்சுக்கும். அப்படி ஆரம்பத்தில் எனக்கு புதுமை பித்தனுடைய கயிற்றறவு ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் என்னுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. இந்த நிலையாமை குறித்து ரொம்ப ஆழமாக பேசிக்கிட்டே இருக்கேன் மனசு. அப்படியான படைப்புகள்லாம் தேடி போகும்போது சித்தர் பாடல், அப்புறம் வள்ளுவர் அப்படி ஒரு சமணம் தழுவி ஒரு சித்தாந்தமாக அவர் பேசினாலுமே நிலையாமை பற்றி ரொம்ப ஆழமாக, ரொம்ப 1.5 வரியில் அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காப்புல. இது எல்லாமே கட்டமஞ்சு வந்து நிற்கும் போது நான் வந்து என்னுடைய பாடல்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்னோடய முதல் பாடலே நான் முடிவு பண்ணிட்டேன். குறிப்பாக அந்த குத்துப்பாட்டு வகையெல்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுல அப்பயே முடிவு பண்ணிட்டேன், முதல் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடியே. அப்புறம் அந்த ஹீரோ வர்ஷிப், எதுக்கு ஒன்று நான் வர்ஷிப் பண்ணணும்னு எனக்கு ஒன்று இருக்குல்ல, என்னோடய தலைவன் மேலே இருக்கான் நேதாஜி, அதனால தான் என் பேர் கார்த்திகனை தான் நான் வச்சுக்கிட்டேன். அவனை மாதிரி நீ ஒன்றுமே செய்யலை, உடனே எதுக்கு நான் துதி பாடணும், நேதாஜியை நான் துதி பாட மாட்டேன்,
இந்த இதில் எனக்கு அப்போவே ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி பாடல்கள் மட்டும்தான் எழுதணுங்க இருந்தாலும் நிறைய வாய்ப்புகள் வராது. அதை பற்றி எனக்கு பெருசாக கவலையும் கிடையாது. இது அந்த வாய்ப்புகள் கிடைக்காதனால நிறைய நான் வாசிக்கவும் ஆரம்பித்தாச்சு. அப்படி ஒன்று ஒன்றா போய் அப்புறம் பிற நாடுகள் இருக்கக்கூடிய இலக்கிய வகை பாடல்கள் எப்படி எழுதுகிறாங்க, இப்படி ஒரு தேடலுக்குள்ளேயே தான் மைண்ட் இது வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த கான்டெம்பரரி வேர்ல்டுக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான மொழியில் சொல்லலாம் அப்படிங்கிறதும் அங்கேருந்து எனக்கு கிடைக்கிறது தான். இப்படி சதா கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதனா கேள்விகள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிருவேன். ஆமாம். ஐ எம் பிரசாந்த். ஐ எம் ஃப்ரம் காஞ்சிபுரம். ஸோ என் ஃப்ரெண்டும் நானும் இன்னைக்கு வந்திருக்கோம் உங்களை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்த தோழர் அருண்க்கு நன்றி. ஐ எம் கம் டு ஸ்டேட் தி பாயிண்ட். தோழர், எப்படி நீங்கள் இது மாதிரி சாங்கு எழுதுறீங்க? ஸோ அந்த நெடுஞ்சாலையில் ஒரு சாங் எழுதியிருப்பீங்க, ஒரு நீ ஒரு பார்வை பார்த்தா 8 முறை நான் குளித்தேன். அதே மாதிரி 96ல் ஒரு சாங், இரு காலின் நடுவே உரசும் பூனையா வாழ்க்கை போதும் அடடா, என் தாரா. ஸோ இது மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்க, நிறைய சாங்கு எழுதிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தன்னால் கவிஞன் ஆகிறத விட பெண்ணால் கவிஞர் ஆனது தான் இங்கே நிறைய பேருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தான் நீ சொன்னதுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நானும் நிறைய கவிதை எழுதியிருக்கேன். கவிதை எழுதி அதுக்கப்புறம் அதை ஒரு பாடலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ பாடலாக எழுதிட்டு ஸோ ஐ ஹவ் ரைட்டன் ஸோ மெனி 20 லிரிக்ஸ் கிட்ட எழுதியிருக்கேன். பட் ஆனால் அதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதை எப்படி மக்கள்கிட்ட அதை எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்கஷன் வைக்கிறது, அந்த பாட்டோட சொல்லாடல் மக்கள் எப்படி புரிஞ்சிக்கணும், ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ அந்த 96ல் த லைஃப் ஆஃப் ராம் நீங்கள் நிறைய இடத்துக்கெல்லாம் போய் விசிட் பண்ணி எழுதியிருப்பீங்க என்னோட இமேஜினேஷன் சொல்லுது. எப்படி அந்த சாங்கை நீங்கள் வீட்டில் இருந்து எழுதுனீங்களா, இல்லை நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணி லைக் அது மாதிரி விசிட் பண்ணி நீங்கள் அந்த பாடலை கொடுத்தீங்களா? எனக்கு பொதுவாக நான் பாட்டை எப்படி பார்க்குறேன், பாடல் என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு எக்ஸிபிஷனிசமாக நான் எப்போயுமே என்னோடய ஆர்ட் நான் பார்த்ததே கிடையாது. நான் என்னை இப்படி காமிச்சிடணும், என்னுடைய அகந்தையின் வெளிப்பாடாக என்றைக்குமே என்னுடைய பாடல் இருக்கக்கூடாதுங்கிறதுல எனக்கு ரொம்ப தெளிவு. அப்படி அகந்தையின் வெளிப்பாடாக என்னுடைய பாடல் இருந்துச்சு அப்படின்னா நான் என்னோடய நோக்கத்தில் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி துரதிருஷ்டவசமாக 2-3 பாடங்கள் அமைஞ்சிருக்கு. அது ஏற்படுத்தி கொடுத்த பாடத்தினாலையும் சரி, நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எழுதவே கூடாதுன்னு முடிவு பண்ணல இருக்கேன். அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனாக, உங்களுடைய ஒரு ஆகச்சிறந்த உணர்வின் வெளிப்பாடாக உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே வாங்க. இவங்க படிக்கணும், அவங்க படிக்கணும், அப்படி படிக்கணும்னு இல்லைன்னா கூட படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நாம் முழுமையாக நம்ம வெளிப்படுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு போயட்ரிக்குள்ளே எப்படி ஒரு கவிஞன் முழுமையாக ஒரு விஷனோட வெளிப்படுறானோ அதே இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே பாட்டுக்குள்ளேயும். இங்கே என்னென்னா இன்னொருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக அது என்னோடது இல்லைன்னு ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு தெய்வம் தந்த வீடு அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் அவர் சொன்ன மாதிரி கூட அவன் கிடையாது, குடிச்சிக்கிட்டு தங்கச்சிக்கு அடங்காமல் இருப்பான். ஆனால் அவனை அப்படி சொல்லாமல், ஒரு ஊதாரியாக அவனை சொல்லாமல், அவனை ஒரு தத்துவ சட்டகத்துக்குள்ளே கண்ணதாசன் அடைக்கிறார். ஏன்னா கண்ணதாசன் தாங்க வெளிப்படுறார். கண்ணதாசனோட குடிக்கு பின்னாடி அவர் ஒரு தத்துவ காரணத்தை வச்சுருக்கார், அது அங்கே அவர் இம்போஸ் பண்ணுறாரு. அதன் மூலமாக நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெய்யியல் தரப்பு அந்த பாடலின் வாயிலாக நமக்கு திறக்குது, ஒரு சித்தர் மரபு நமக்கு திறக்குது. நானும் அப்படி தான் பார்க்குறேன். நான் ஒரு குடிகாரனை பற்றியோ அல்லது ஒரு பெண் பித்தனை பற்றியோ நான் எழுதுகிறேன் அப்படின்னா அவனுடைய உளவியலும் நான் வரிகளில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட வாசிப்பும் இருக்குது. இந்த வாழ்க்கையில் நம்ம கூர்ந்து பார்க்குற மனிதர்களுடைய அந்த அனுபவம் நமக்கு இருக்குது. அப்படி நீங்களும் பாருங்கன்னு தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். அதை அட்வைஸாக நினச்சிக்க வேணாம், ஷேரிங்காக சொல்கிறேன். வெறுமனே ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும், கேட்குற ஆடியன்ஸை நம்ம ஒரு இம்மீடியட்டாக நம்ம ஒரு ஈர்ப்புக்கு உள்ளாக்கிடணும் அப்படின்னு இல்லாமல், நான் இந்த மெட்டின் மூலமாக நான் வெளிப்படுகிறேன் அப்படிங்கிற தீவிரத்தோடு நம்ம இயங்கும் போது இல்லையா, நம்மளோட விஷன்லேருந்து ஏதாவது ஒரு பொறி அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும். அதன் வழியாக கேட்குறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நிகழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் போகிறேன். இந்த லைஃப் ஆஃப் ராம் பாட்டை பற்றி கேட்டிங்க, அது இந்த பாட்டுக்காக தனியாக எங்கேயும் பயணம் போயிருக்கோம். அந்த பாடல் அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அதில் சில துளிகளாக முயற்சி பண்ணி பார்த்தோம். அந்த நேரத்தில் நான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப தீவிரமாக வாசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய மனசுக்கு இந்த கான்க்ரீட் அப்படிங்கிறது மேலே ஒரு வெறுப்பு இருந்தது. ஃப்ளோவாக இருக்கணும் அப்படிங்கிறது தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம கான்க்ரீட்டாக இருந்ததுனால தான் சில பல பழக்கங்களில் போய் நம்ம விழுந்திருக்கோம். எல்லாத்தையுமே கான்க்ரீட்டாக பார்க்குறது, எல்லாத்தையுமே ஒரு ஐடியாலஜிங்கிற மிரரில் பார்க்குறது,
கொள்கை வாயிலாக அந்த வாழ்க்கையை பார்க்குறது, நேரடியாக அந்த வாழ்க்கையை நான் பார்க்கல அப்படிங்கிற கொஷின் வரும்போது ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி படித்து அவர் நிறைய உடச்சி விட்டார். அடிப்படையான என்னுடைய நம்பிக்கைகள் அவர் உடச்சி விட்டார். அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை, அதெல்லாம் உன்னுடைய மயக்கம் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் லைஃப் ஆஃப் ராம் வந்துச்சு. அதனால் இந்த நொடியில் வாழ்கிறதுல ஒரு மேஜிக் இருக்குது இல்லையா, அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது இல்லையா. சரி, அது இந்த பாட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த படத்தில் நல்வாய்ப்பாக அந்த கதாபாத்திரமும் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருந்ததுனால அவன் நிற்கவே நிற்காத கணங்களை எல்லாம் ஒரு ஸ்னாப் மூலமாக நிறுத்திட்டு போகிறாங்கிற ஒரு மேஜிக் இருக்குல்ல, அதுதான் அந்த பாட்டில். அங்கேயும் நான் தான் வெளிப்பட்டிருக்கேன். ஆமாம் சார். வணக்கம் சார், என் பேர் மணிகண்டன். எனக்கு பாடலாசிரியர் ஆகணும் தான் சார் ஆசை. இப்போ உள்ள பாடலாசிரியர்கள் என்ன மாதிரியான பயிற்சிகள் மேற்கொள்ளணும் சார்? ஏன்னா கவிதையாக எழுதிடுறோம், கதையாக கட்டுரையாக எழுதிடுறோம், பயிற்சி பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு தொடக்கத்தில். ஆனால் பாடலாசிரியர் ஆகணுங்கும்போது நமக்கு மெட்டுக்கள் தரப்படும், மெட்டுக்களுக்கு தரப்பட தான் நம்ம வந்து தயாராகணும். ஸோ அந்த மாதிரியான இப்போ உள்ள வரப்போகிற இளம் பாடலாசிரியர்கள் என்ன மாதிரியான பயிற்சி, என்ன மாதிரியான வாசிப்புக்கு நம்மளை உட்படுத்திக்கணும்? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நாமுத்துக்குமார் சாரோட இருந்திருக்கீங்க, ஃப்ரான்சிஸ் கிருபா சாரோட இருந்திருக்கீங்க. ஸோ இந்த பயணம் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கும். இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு மியூசிக் டைரக்டர்ஸ் கொடுக்குற மெட்டுக்கு இந்தந்த பயிற்சிகள்லாம் எனக்கு வந்து உதவி பண்ணிச்சு அப்படின்னா எது சார்? எனக்கு வந்து அதோடைய குழப்பம் இருக்குது சார். ஏன்னா கவிதையாக எழுதிடுறோம், மெட்டு வாங்கி ரிசீவ் பண்ணி நம்ம எழுத வரும்போது அதற்கான தடங்களோ ஒரு தயக்கமோ இருக்குது. ஸோ இப்போ வர்ற பாடலாசிரியர்கள் என்ன மாதிரி வாசிப்புக்கு நம்ம உட்படுத்திக்கணும், என்ன மாதிரியான பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டால் உதவியாக இருக்கும் சார்? அது இது பெரிய பயிற்சியெல்லாம் தேவையில்லை. அடிப்படையில் நீங்கள் பாடலாசிரியர் ஆகணும்னு நினைக்கிறத விட நான் ஒரு கவிஞன் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னாவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியாக பாடல்களுக்குன்னு ஒரு பயிற்சியோ ஒரு மூளையோ நமக்கு தேவையில்லை. இதுக்கு சொல்லணும்னா நம்ம அடிப்படையிலேருந்து நம்ம கண்ணதாசன் காலத்துலேருந்து எடுத்துக்குவோமே. கண்ணதாசன் இருந்த காலத்தில் யாப்பு, நம்ம சொல்லக்கூடிய இலக்கணத்தில் யாப்பு இருக்கு இல்லையா, வெண்பா, விருத்தம், ஆசிரியப்பா, இப்படி ஒரு கட்டுக்கோப்பான மரபான மொழி அப்போ இருந்தது. அப்போ இருந்த இசையுமே ஒரு கிளாசிக்கல் இசையாக இருந்தது. மாடர்ன் வெஸ்டர்ன்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலுமே அது இந்தியப்படுத்தி அது ஒரு இந்தியனைஸ்டாக பண்ணி தான் எம்எஸ்வி மாதிரி ஆட்கள்லாம் கொடுத்தாங்க. அந்த கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா, அந்த கட்டுக்கோப்பு தான் ஒரு பாடலுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தொடர்ந்து வாசிக்கணும். தமிழில் இருக்கக்கூடிய மரபான இலக்கியங்கள், ஆமாம் மரபு இலக்கியங்கள் நம்ம எது வரைக்கும் இருக்குன்னா கண்ணதாசன் காலம் வரைக்குமே மரபு இருக்குது. ஆமாம், கண்ணதாசன் முழுக்க மரபு எழுதினவர் தான், புது கவிதை பக்கம்லாம் வரவே இல்லை. ஆமாம், அவருடைய எல்லா கவிதைகளும் சரி, மற்ற எந்த எதுவும் இருந்தாலும் சரி, அவரோட உரைநடை தவிர்த்து மற்ற எல்லாமே மரபாக இருந்தது. அந்த மரபு நமக்கு எங்கே பாட்டில் இதை கை கொடுக்கும்னா, நம்ம ஒரு டியூன் இருக்கு இல்லையா, அந்த டியூனுங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு ஒரு யாப்போட கட்டமைப்பு மாதிரி தான். ஒரு யாப்புக்குள்ளே இந்த சொல் தான் நம்ம போடணும், இந்த சொல் போடக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் யாப்பு எழுதணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் வெண்பா எழுதி தீர்த்தா தான் நான் பாட்டலாசிஸ்ட் ஆக முடியும் அப்படிங்கிற இல்லை. ஆனால் யாப்பினுடைய பயிற்சி நம்மளுடைய ஆழ்மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த சந்தம் நமக்கு ரொம்ப ஈஸியாக பிடிபட்டுரும். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது யாப்பை உங்களுடைய அகம் ஒரு நம்ம தமிழ் தாளத்துக்குள்ளே போய் நின்றுடும். உங்களுடைய அகமே ஒரு தாளத்தில் இருக்கும். அந்த டியூனுக்கு ஏற்ற வார்த்தையை அகம் அழகாக எடுத்து கொடுத்துரும் இந்த தொடர் வாசிப்பு இருக்கும் போது. ஆனால் இன்னைக்கு இந்த போஸ்ட் மாடர்ன் கான்டெம்பரரி பீரியடில் இசையும் மாறி இருக்கு. எப்படி காலமாற்றத்தில் எல்லா சமூக நிறுவனங்களும் அசைவுகளும் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே வருதோ, சினிமா எப்படி மாறி இருக்கு, இசை மாறி இருக்கு, கவிதை போக்கு மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கி பிளைன் போய்ட்டு எழுதுகிறோம், ப்ரோஸ் போய்ட்டு எழுதுகிறோம். தொடர்ச்சி மரபை நம்ம வாசிக்காமல் தொடர்ச்சியான கான்டெம்பரரி இதில் நவீன பின்னணித்துவ இலக்கியங்களாக வாசிக்கும் போது இது வந்து உடைதலின் இலக்கியமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர். நீங்கள் ஒன்று உடைச்சி ஒன்று படிக்கும் போது இல்லையா, நீங்கள் வந்து பாட்டு எழுத வரும்போது, ஏன்னா பாட்டுங்கிறது உடைதலுக்கான இடமே இல்லை. ஒரு நீர் போல, ஒரு ஆற்று ஒழுங்கு போல மெட்டு போகும், அது கூட வரிகளும் போகணும். ஆமாம், இப்போ நம்ம சங்க இலக்கியம்னு சொல்லும்போது நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்குது சார். 8 தொகை 10 பாட்டு இந்த மாதிரி நம்ம வகைமைப்படுத்திட்டு வந்துடலாம், அதை படித்து முடிச்சுட்டு வந்துடலாம் சார். தற்கால இலக்கியத்தை, ஏன்னா ஒரு பாடலாசிரியராக டைரக்டர் வந்து ஒரு 2 மணி நேரம் சொல்கிற கதையை நம்ம வந்து 5 நிமிஷத்தில் சொல்கிற மாதிரியான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவோம். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இப்போ உள்ள அப்டேஷனுக்கும் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு கவிஞன் வந்து தோலை உரிச்சிக்கிட்டே இருக்கணும் பாம்பு மாதிரி. ஸோ
நம்ம சங்ககால இலக்கியத்துக்கு உள்ள வழிகாட்டுதல் தற்கால இலக்கியத்துக்கு இல்லை சார். என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படின்னு தெரில சார். ஏன்னா இப்போ எனக்கு சங்ககால சொன்ன மாதிரி 8 தொகை 10 பாட்டு இருக்குது, படிச்சிடும். தற்கால இலக்கியத்தை நான் எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? ரொம்ப ஈஸி தான். தற்கால இலக்கியம் நீங்கள் தானே, உங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு தானே இன்னொருத்தரோட கவிஞன்ட்டு வருது இல்லைங்களா? நீங்கள் இதை கூர்மையாக கவனிக்கணும்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் மரபை மட்டும் தான் நான் படிப்பேன் அப்படின்னு மரபுக்குள்ளேயே மாட்டாமல் நவீன இலக்கியங்கள் மட்டும்தான் வாசிப்பேன் அப்படி இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கானதான் நீங்கள் வாசிப்பு வச்சுக்கிட்டு பாடல் எழுதும்போது அந்த வாழ்க்கை தான் வெளிப்படணும். பாடல் எழுதுறதுக்காக தனியாக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு விஷனாக ஒரு எசன்ஸாக பாடல் இருக்கலாம். இன்னொன்று, நீங்கள் தற்காலிக மக்களோட தான் பேச போகிறீங்க. உங்களுடைய மனமும் என்னதான் மரபு வாச்சிருந்தாலும் தற்காலிக மனமாக தான் கட்டமைஞ்சிருக்கு இல்லையா? நீங்கள் அதை தான் வெளிப்படுத்துவீங்க. இந்த யாப்பு எங்கே பாட்டு எழுத பயன்படுதுன்னா அந்த சந்தத்திற்கும் அந்த ஓசை நயத்திற்கும் அந்த தாளத்துக்கும் உங்களை ப்ராக்டிஸ் கொடுத்துரும். உங்களோட ஒரு இன்னர் ப்ராக்டிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டியூன்டாக இருப்பீங்க, எக்யூப்டாக இருப்பீங்க. என்ன சொல்ல போனால், இப்போ ஒரு மெட்டு ஒன்று வரும்போது நீங்கள் அதை புதுசாக பார்க்க மாட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கண்ணில் ஊமன் கண் கையில் ஏந்திய வெண்ணெய் உணங்கள் போலே சொல்லும் போது இதில் ஒரு தாளம் இருக்கு இல்லையா? இது இன்னைக்கு இருக்கிற நவீன கவிதைகளை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நவீன கவிதைங்கிறது மரபிலிருந்து எதிர்த்து வெளியே வந்த ஒரு புது கவிதையிலிருந்தே. அது என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி தாளத்துக்குள்ளே நான் இருக்க மாட்டேன், தாளங்கிறது வந்து ஒரு கணக்கு, அது வந்து ஒரு என்னை கண்டிஷன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்தோம். ஆக நவீன கவிதை நீங்கள் படிக்கும்போது பிச்சு தான் படிப்பீங்க. அதனால் உங்கள் அகமும் பிச்சு தான் இருக்கும். இந்த இப்போ மாடர்ன் போய்ட்ரி அதுக்குள்ளேயும் ஆகச்சிறந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் மாடர்ன் போய்ட்ரி பேசக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா, அது இன்றைக்கி சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரத்தமும் சதையுமாக கொந்தளிப்பு இருக்கக்கூடிய விஷயம் தான் மாடர்ன் போய்ட்ரி பேசுது. ஒரு தாளம் மிஸ் ஆகும். பாடல் எழுதுறதுக்கு நீங்கள் வரணுன்னா மரபையும் படிச்சுக்கணும், மாடர்ன் சொசைட்டிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான சொல்லாடல்கள் என்ன மாதிரியான சொற்கள் இன்னைக்கு நவீன காலத்தில் இருக்குங்கிறது நீங்கள் பிடிச்சிக்கணும். ஆக அந்த தாள பயிற்சி உங்களுக்கு இருக்கும். நவீன மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்களும் உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கும். ஒரு மெட்டை நீங்கள் கேட்கும்போது அந்த அழகான ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே உங்களே அறியாமல் ஒரு தனிச்சையாக ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் வரிகள் வந்துடும். இது எல்லாத்தையும் மீறி நீங்கிறது அங்கே வெளிப்படும் போது தான் அந்த பாடல் தனித்தன்மையோடு தெரியும். வெறுமனே அந்த சிச்சுவேஷனை அப்படி நிரப்பிட்டு போனீங்கன்னா இருக்காது. அதுக்காக தான் கண்ணதாசனோட எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் ஒரு சாதாரண காதல் பாடலாக தான் அவர்கிட்ட கொடுப்பாங்க. எங்ககிட்ட எப்படி சொல்கிறாங்களோ, என்கிட்டயோ யுகபாரதி அண்ணங்கிட்டயோ முத்துக்குமார் அண்ணங்கிட்டயோ வைரமுசாட்டோ என்ன சொல்கிறாங்களோ அதே சிச்சுவேஷன் தான் கண்ணதாசன் சொல்லியிருப்பாங்க. கண்ணதாசன் அந்த சிச்சுவேஷனை மட்டும் அவர் பார்க்கறது இல்லை, அதுக்கு பின்னாடி அந்த சமூகத்தை கொண்டு வந்து அவர் வைப்பார். அந்த கதாபாத்திரமாக முடிந்தவரை தான் மாறி அந்த கதாபாத்திரத்தினுடைய மொழியில் அவர் பேசுவார். அவனுடைய உளவியல் எந்த தன்மையில் இருக்கும் அதையும் அவர் பார்ப்பார். இது எல்லாமே அவருக்கு அந்த நேரத்தில் ஏன் வருதுன்னா, அவரோட நீண்ட நெடிய வாசிப்பு அவருக்கு இருக்குது, அவருடைய அனுபவம் இருக்குது, இதன் வாயிலாக அவருக்குள்ளே அவர் திரட்டி கொண்ட அந்த விஷன் இருக்குது. இதெல்லாமே கலந்து தான் உங்களுக்கு பாட்டாக வரும். நீங்கள் பாட்டு எழுத பயந்துக்கவே வேண்டியதில்லை. மரபை வாசிக்க இன்னும் சொல்லப்போனால் சித்தர் பாடல்கள் தொடர்ந்து வாசிங்க. அந்த சொற்களை விட்டுருங்க, அவங்க சொன்ன அந்த ஐடியாலஜிஸ் விட்டுருங்க. அந்த தாளம் உங்களுக்கு ஈஸியாக பழகிடும். திருக்குறள் பாடல் எழுதுறதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ்னால் திருக்குறள் எடுத்து நீங்கள் வாசிக்க அவர் அப்படி அழகாக ஒரு டியூன்லேயே இருக்கும். நீங்கள் எந்த திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும், கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல், இந்த மீட்டர் மாறவே மாறாது. குழலினிது யாழினிது என்பர் அந்த அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் படிக்க உங்களுக்குள்ளே ஒரு தாளம் உருவாயிரும். வெளியிலேருந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் கொடுக்கக்கூடிய தாளம் ஆல்ரெடி நீங்கள் சுவைத்த ஒரு டியூனாக இருக்கும். அதனால் அதுக்கு அந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து விடும். பெரிய ப்ராக்டிஸ் தேவையில்லை, வாசிக்கிறது ஒன்று தான் ப்ராக்டிஸு. அந்த வாசிக்கிறது பாட்டு எழுதுறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வாசிப்பு நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம உள்கண்ணையும் திறக்கிறதுக்கும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆமாம். வணக்கம்ண்ணா, என் பேர் பரத் காமராஜ். இப்போது ஒரு பொதுவான ஒரு கேள்வி தான். இப்போ பாடல் எழுதிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ சில பாடல் வாய்ப்புகள்லாம் வருது. இப்போ விளம்பர பாடல்கள், மொழி மாற்றுக்கு எழுதுகிற பாடல்கள் வாய்ப்பெல்லாம் வருது, எழுதுகிறோம். எந்த இடத்துல பாடல் எழுதுறதுல ஒரு கொஞ்சம் கடினமான இடம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பல்லவியில் வர 2 வரிகளை பிடிக்கிறது தான். இப்போ நீங்கள் என் தாரா ஏ மின்னலேன்ற மாதிரி பல்லவியோட வரியை பிடிச்சிடுறீங்க, கேட்சிங் லைன்ஸ். இப்போ பெரும்பாலும் மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லும்போது நாமத்துக்குமார் வந்து உன் பேரை சொல்லும்போதே உள்ளஞ்சல் கொண்டாட்டம் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஆனால் அது பாடலுக்கான பல்லவியில் முதல் வரி வரும்போது ரொம்ப ஈர்ப்பாக மக்களை எப்படி சென்றடையுதுன்னு கண்டுபிடி. இப்போ நம்மளும் அந்த மாதிரி எழுதிடுறோம், ஆனால் நம்மளே அதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம், இல்லை இது அவ்வளோ இதுவாக இல்லைன்னு சொல்லி. ஸோ இப்போ மற்ற சரணம் 1, 2 எழுதும்போதோ இல்லை பல்லவியில் வர பின்பகுதி எழுதும்போதோ இருக்கிற அந்த
எளிமையான ஒரு நடை வந்து பல்லவியோட முதல் 2 வரிகளுக்கு எழுதும்போது கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஸோ அதை எப்படி பிடிக்கிறது? இப்போது நீங்கள் எழுதும்போது நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி உங்களோட அனுபவத்திலேருந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. அந்த அந்த பாடலோட முதல் சொல் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக தான் அந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் முதல் பாட்டு எழுதும்போது தொடுசை எழுதும்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் சினிமா பாட்டு இல்லை. இன்னும் கண்ணதாசன் பாட்டில் எழுதிட்டிங்கன்னா ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லிரிக் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்லேருந்தே அவர் கதைக்குள்ளே போயிடுவார். அந்த தயார் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அப்படின்னு பண்ணவே மாட்டார். எனக்கும் ஆரம்பத்தில் எழுதும்போது அப்படி இல்லை. அந்த எனக்கு தெரிஞ்சுமே என்தாரா டைமில் தான் அந்த மாதிரி எனக்கும் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டமே அப்படி இருந்தது. ஒரு லேபிள் பண்ணி அந்த பாட்டுக்கான லேபிளாக முதல் வரி இருக்கணும், அல்லது எங்கேயா ஒரு இடத்துல அந்த பாட்டுக்கான லேபிள் இருக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே வெஸ்டர்னோட இன்ஃப்ளூயன்ஸில் நமக்கு கிடச்சிது. பெரும்பாலுமான பாப் கல்ச்சர், வெஸ்டர்னில் இருக்கிற பாப் கல்ச்சரை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சாங்லேருந்து ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க பாட்டுக்கான டைட்டில் வச்சுருவாங்க. அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ஆளுங்களுக்கு வெளிநாட்டுக்கார எது சொன்னாலுமே நமக்கு அதுதான் கரெக்டாக, வெள்ளைக்காரன் ஒன்று போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஆளுங்க இல்லையா, அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இங்கே வந்தது தான். இப்போ வாழ்கிற காலகட்டத்தில் மியூசிக் பண்ணுற பசங்களுமே பெரும்பாலும் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வரதுனால அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க இந்த டியூன் போடுற ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுவுமே இந்திய தன்மையோ தமிழ் தன்மையோ இல்லாமல் மேலை நாடுகளினுடைய இறக்குமதியாக இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிடுறாங்க. இங்கே நமக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அந்த முதல் வரியை நம்மளோட இஷ்டப்படி நம்ம எழுத முடியாது. அது ஒன்று. நம்ம எடுத்தோடனே கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைப்போம். முதல் பாட்டிலேருந்தே கதைக்குள்ளே போகலான்னு நினைப்போம். ஆனால் அப்படி இருக்காது. இது பின்னாடி ஒரு வியாபாரமும் செயல்படுறதுனால இந்த முதல் வரி வச்சு தான் நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. பெருசாக நம்ம சிரமமாக எடுத்துக்க வேண்டியதில் ஒரு புத்தகம் நம்ம எழுதுகிறோம், கவிதைகள் எழுதுகிறோம், இல்லை ஒரு நாவல் சிறுகதை எழுதுகிறோம். அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம அந்த புத்தகத்துக்கான தலைப்பு வைப்போம் இல்லையா, அது எவ்வளோ ஒரு மனக்குவிகளோடு வைப்போம். அந்த மாதிரியான ஒரு சின்ன வேலை தான் அது. ஆமாம், பெரிய மேட்ரே இல்லை. இன்னொன்று அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த ஹே மின்னலை பாட்டு சொல்கிறீங்க இல்லையா, ஹே மின்னலை பாட்டில் இந்த கதையோட முடிவில் அந்த பையன் இருக்க போகிறதில்ல. எனக்கு முன்னாடியே தெரியும், பாட்டில் முன்னாடி அவங்க கதையை சொல்லிட்டாங்க. ஒரு மின்னலை விட வேறு என்னத்தை நம்ம சொல்ல முடியும் அதுக்கு இல்லையா, இருந்தது ஆனால் இல்லை அப்படிங்கிறதுக்கு. அதனால் மின்னலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு, டியூன் அதுக்கு இடம் கொடுத்துச்சு. என் தராங்கும் போது அவர் போடும்போது டியூனை எனக்கு கொடுத்துருந்த போதே தில் தேரா அப்படி தான் கொடுத்துருந்தாரு. கார்த்திக் இந்த மாதிரி சவுண்ட் இருந்தால் எனக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. அவரே ஓரளவுக்கு எனக்கு அந்த முதல் வரைக்கான இதே கொடுத்துட்டாரு, ஓசையை கொடுத்துட்டாரு. என் தாரா வந்துடுச்சு. அதை நீங்கள் பயந்துக்க வேண்டியதே இல்லை. இவ்வளோ பண்ணிட்டேன், இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக எடுத்துகிட்டு பண்ணலாம். ஆமாம். அண்ணா வணக்கம், நான் பார்கவி. நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு பதில் சொல்லிட்டீங்க. அந்த பாடல்களும் சரி கவிதைகளும் சரி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இல்லாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம்னு. ஒருத்தருமே ஒரு கவிஞர்களுமே ஒரு விஷயத்த சொல்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். இப்போ நீங்கள் நிலையாமை பற்றி எழுதுறது உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எனக்குன்னா வெறுமை பற்றி எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிச்சி போச்சுன்னா, ஒரு புரட்சி கவிதையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காதல் கவிதையாக இருந்தாலும் சரி, அதில் வெறுமையை எங்கேயாவது வச்சு திணிச்சிடுறேன் நான். அது திணிக்கிறது அழகாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் அது தப்பாக இருக்குதோன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நான் ஒரே ஒரு பாடல் தான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். ஆல் இண்டியா ரேடியோவில் என்னோட பாடல் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அவங்க தீம் இந்தியாவை பற்றி எழுதணும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யோசிக்காமல் நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்தியாவை ஒரு காதலியாகவும் இந்திய குடிமகனை ஒரு காதலனாகவும் வச்சு எழுதினேன். இந்திய குடிமகன் என்னதான் காதலனாக இருந்தாலுமே அவன் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். ஆனால் இந்தியா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கூடி நிற்கிற மாதிரி, எண்ட் ஆஃப் தி டே நான் உன் காலில் தான் விழுறேன், நீ காலில் விழுறப்போ நான் உன்னை ஏற்றுக்கிறேன்ற மாதிரி தான் அந்த பாடல் நான் எழுதியிருப்பேன். என்னை பொறுத்தவரை அந்த பாடல் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அது ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கல. அது எனக்கு எப்போவுமே உறுத்தும். ஏன்னா நான் இது சில சமயம் யோசிப்பேன், நான் வெறுமையை பற்றி ரொம்ப ரொம்ப எழுதுறதுனால தான் அந்த பாடல் அவ்வளோ சென்றடையாமல் போயிடுச்சோன்னு தோணும். எனக்கு வெறுமை பற்றி ரொம்ப எழுத பிடிக்கும். அதில் ரீசெண்டாக ஒரு கவிதை எழுதுறேன், 2 வரி சொல்லலாமா? சொல்லுங்க. குரல் வலையை வெட்டினாம்னு வலிக்காது, வெறுமையை மட்டும் அள்ளி அள்ளி பருகுபவனுக்கு. அது ரொம்ப என்னை பொறுத்தவரை அது தாக்கமாக இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மற்ற விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுறது கம்மியாகுதோன்னு எனக்கு தோணுதுண்ணா. அது எப்படி எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் அட்வைஸ். சூப்பர் தான். அது எனக்குமே அந்த சிக்கல் கவிதை எழுதும் போது இருந்தது. என்னுடைய முதல் 2 கவிதை தொகுப்புக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்டற்ற மனம் வெளிப்பட்டிருக்கும். என்னுடைய 3வது தொகுப்பிலிருந்து இப்போ இதுவரை வந்த ஒரு 4 தொகுப்புகளிலுமே அந்த மெய்யியலுடைய ஆகப்பெரிய தாக்கம் இருக்கும்.
தட்டையான மொழியில் நான் போயிட்டேன். முதல் 2 தொகுப்புலையுமே தட்டையான மொழிகள் இல்லாமல் கட்டற்று நான் இருந்ததுனால எனக்குள்ளே இருந்த காமம், எனக்குள்ளே இருந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கழிவிறக்கம், இந்த அன்னோன் வேக்கம், இதெல்லாமே வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தது. நான் ரொம்ப பரிபூர்ணமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கார்த்திக் நேத்தான்றவன் பொய்ட்ரியில் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கையில் இது திசை திருப்புது, என் வாழ்க்கை வேறு மாதிரி மாறணும், நான் என்னுடைய திங்கிங்கை உள்ளே போட்டு அதுக்கு வந்து இந்த மெய்யியல் தான், அதில் ஃபிலாசபி தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் கரெக்டாக இருக்கும்னு அது சார்ந்து வாசிக்க ஆரம்பித்து, அது சார்ந்து திங்க் பண்ண ஆரம்பித்து என்னுடைய மொழியும் ரொம்ப தட்டையாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப குறுகிட்டேன். எல்லாவற்றிற்குமே சொல்யூஷன் ஃபிலாசபியில் இருக்குது, எல்லாவற்றிற்குமே சொல்யூஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நேரோ மைண்டுக்குள்ளே நான் போயிட்டேன். அதுக்குள்ளேருந்து நிறைய நல்ல போயிட்டு வந்திருந்தாலுமே ஒரு மனிதனா, ஒரு இண்டிவிஜுவலாக நான் லாக்டாக இருக்கேன், நான் ஒரு ட்ராப்புக்குள்ளே இருக்கேங்கிறது எனக்கு இந்த 4 தொகுப்புக்கு பிறகு புரிய ஆரம்பிச்சது. தென் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, எனக்குள்ளே இருக்கிற கொந்தளிச்சிட்டே இருக்கிற மற்ற எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்த உடனே நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ஆமாம், அது எல்லாமே நம்ம எழுதாமே இருக்கமே. தேவையில்லாமல் வந்து ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு மெய்யலுங்கிற ஒரு விடுதலைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கமே. எனக்கு அடுத்த கணத்துல இருந்து இப்போ அடுத்து வரப்போகிற தொகுப்பு முழுக்க உலகியல் சார்ந்து, காமம் சார்ந்து எழுதியிருக்கேன். முழு தொகுப்புமே காமம் சார்ந்து. எனக்குள்ள கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய காமம் எப்படி வெளிப்படுதுன்னு நான் பார்க்கணும், எனக்கு ஆசை. இப்போ அந்த கொந்தளிப்பாக உணர்வாக இருந்த அந்த காமம் சொற்களாக வயிற்றையாக வெளியே வந்த பிறகு எனக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இருக்குது காமத்தை பற்றி. ஆக உங்களுக்குள்ள என்ன உணர்வு வந்து ரொம்ப கொந்தளிப்பாக தீவிரமாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோ அதை இறக்கிடுங்க மொழியாக. அது மற்றவங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே மீண்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்னு எட்கர் ஆலன் போ, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய ஒரு சூப்பரான ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது. நான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்போது. இப்போ அது எனக்கு பயன்படுது. நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் வந்து இங்கே நம்ம தமிழில் லிட்ரேச்சரில் கோணங்கி முயற்சி பண்ணியிருக்காரு. ஆமாம், தமிழில் தானியங்கி நடைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன், இல்லை தானியங்கி நடை. அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் எந்த வகையில் நமக்கு ஒரு மனிதனாகவும் ஹெல்ப் பண்ணுது, ஒரு ரைட்டராகவும் ஹெல்ப் பண்ணுதுங்கிறது நான் பார்த்துருக்கேன். கட்டற்று ஓடக்கூடிய உங்களுடைய மனசின் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை நீங்கள் கட்டற்று எழுத வேண்டியது தான், ரெசிஸ்ட் பண்ணவே கூடாது. ஏறக்கூடிய நம்ம இந்திய தியான வகையினுடைய ஒரு லிட்ரரி எஃபோர்ட்னு சொல்லலாம். இதை எழுதிக்கிட்டே இருக்கணும். அது அருந்து தான் வரும். உங்கள் மனசுக்குள்ளே வந்து இப்போது நான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து போகும். அந்த தாட் வந்து போயிட்டு இருக்கும்போது அவன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறது வரும். இதை ரெண்டுமே நீங்கள் எழுதணும். சைமல்டேனியஸாக உங்கள் தாட் என்ன இருக்குதோ அதை அப்படிங்க வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் 1 மாதம் பண்ணும்போது நீங்கள் எழுதுனதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன மாதிரியான எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் மேலோங்கி இருக்குது, உங்களை எது வழி நடத்துது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அதுவே பாதி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடும். இப்போ நம்ம மைண்டு ஒரு எம்டி வெசலாக இருக்குமா, இப்போ நீங்கள் நல்ல லிட்ரேச்சரை வாசிக்கும் போதோ அல்லது நல்ல ஒரு காட்சியை பார்க்கும் போதோ உங்களுக்குள்ள ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரிக்கிங் ஒன்று, ஒரு இன்சைட் ஒன்று கிடைக்கும். அதை நீங்கள் எழுதும் போது அந்த வெறுமையிலேருந்து நீங்கள் வேறு கட்டத்துக்கு போகலாம். நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் இது ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்படி தான் என்னை கடத்தி வரேன் அப்படின்னு. முன்னாடி ஒரு காலத்தில் வந்து இந்த உலகத்தை நான் மாற்ற போகிறேன், புரட்சி தான் வெல்லும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஆள் தான். ஆனால் இப்போ புரட்சி எப்படி வெல்லும், புரட்சியை நான் எப்படி பார்க்குறேன், இப்படி அது இன்னும் முக்கியமாக டெமோக்ரஸிக்குள்ள கலகத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கான்ஃப்ளிக்ட்ஸ் நிச்சயமாக இங்கே ஜனநாயகத்துக்குள்ளே உண்டு. ஜனநாயகத்துக்குள்ளே புரட்சிக்கான ரெவல்யூஷனுக்கான வாய்ப்பு உண்டா, இதெல்லாம் என் மனசு இப்போ திங்க் பண்ணுது. ஏன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் அதுக்குள்ளேயே நேராக என்னை ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் ஒரு ஜனநாயகத்திற்குள் எல்லோருக்குமே எல்லாமே பேசலாம், பிடிக்கலாங்கிற இடத்துல புரட்சிக்கான வாய்ப்புகள் உண்டா, அரசு வந்து போராடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்குது. வாய்ப்பு கொடுத்துட்டாவே போராடுறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கலன்னா புரட்சிக்கான வாய்ப்பு உண்டு இல்லையா. ஜனநாயகம் கிளவராக என்ன பண்ணுதுன்னா எனக்கு போராடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருது. அது பந்தோபஸ்தாகவும் நிற்குது. ஏன்னா நான் புரட்சியாளனா மாறிடக்கூடாதுங்கிறதுல டெமோக்ரஸி ரொம்ப தெளிவாக இருக்குது. இது புரியறதுக்கு எனக்கு இந்த மாதிரியான என்னோட மனசு எம்டி ஆக வேண்டியிருக்கு. எம்டி ஆக வேண்டிய வேலையை நாம தான் செய்யணும். அது அரசோ இல்லை வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.